டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ். திருப்பூர் மாவட்டம் குமரானந்தபுரத்தில் இந்து முன்னணியின் வடக்கு வழக்கறிஞர் பிரிவு ஒன்றிய தலைவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் கொடுக்கல் வாங்கல் தகராறில் கொலை நடந்ததாக முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. இந்த நிலையில் கொலையை கண்டித்து இந்து முன்னணியினர் திரண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. அந்த காட்சிகளை முதலில் பார்க்கலாம். இது தொடர்பான விவரங்களை தர இணைகிறார் எமது செய்தியாளர் பூபதி. அவரிடம் பேசலாம். வணக்கம் பூபதி. இந்த வழக்கு விசாரணையானது எந்த கோணத்தில் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது? விவரம். வணக்கம். அதாவது திருப்பூர் குமரானந்தபுரம் பகுதியில் இருக்கக்கூடிய இந்து முன்னணி பிரமுகர், அதாவது காமராஜர் வீதியில் அந்த கொலை சம்பவமானது இன்று அதிகாலை நடைபெற்றது. இந்த சம்பவம் தொடர்பாக திருப்பூர் வடக்கு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணையை தொடங்கிய நிலையில் அதாவது 3 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு பொள்ளாச்சி மற்றும் வால்பாறை உள்ளிட்ட பகுதிகளுக்கு தனிப்படைகள் விரைந்த சூழ்நிலையில் தற்பொழுது பொள்ளாச்சியில் சுமன் அப்படின்ற நபரை காவல்துறை முதல் கட்டமாக கைது செய்து தற்போது திருப்பூர் அழைத்து வந்து கொண்டிருக்கின்றனர். தொடர்ந்து மேலும் 2 குற்றவாளிகளை தேடும் பணியில் காவல்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக இந்த நிலையில் அந்த குற்றவாளிகள் அனைவரையும் கைது செய்யும் வரை உடலை வாங்க மாட்டோம் என அதாவது அந்த இறந்து போன பாலமுருகனின் உறவினர்கள் தற்போது அந்த தாராபுரம் சாலையில் அந்த சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து அங்கே சம்பவ இடத்திற்கு வந்த காவல் துணை ஆணையர் தீபா சத்யன் அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தியதை தொடர்ந்து தற்போது அந்த சாலை மறியல் கைவிடப்பட்டு அவர்கள் உடலை பெற்றுக் கொள்வதற்குண்டான பணிகள் தற்பொழுது அந்த போஸ்ட்மார்ட்டமானது நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து காவல்துறையினர் அந்த தனிப்படைகள் மூலியமாக அந்த குற்றவாளிகளை தேடி வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி பூபதி. டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ்.